தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சேனைகளின் தேவனே நம் அடைக்கலம். சங்கீதம் 46 அதிகாரம் 11 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ளாக ஜீவனாக வசிக்கிறார். நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் தேவனிடம் முறையிட்டு காத்திருந்து, தேவன் எனக்காக நியாயம் செய்வார், நீதியுள்ள தேவனவர் என்பதை நாம் விசுவாசித்து அவரிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து, எனக்காக யுத்தம் செய்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, என் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மையே நான் ஸ்தோத்தரிப்பேன், உம்மையே நான் பணிந்து கொள்வேன் என்று அவரிடம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நமக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். நமக்கு அவர் கேடகமும் அடைக்கலமுமாக இருக்கிறார். எரேமியா 16 அதிகாரம் 19 என் பெலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமுமாகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உம்மிடத்தில் வந்து, மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனே நமக்கு அடைக்கலம், தேவனே நமக்கு பலன், அவரே ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. நாம் இந்த பூமியில் இருந்து தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை அனைத்து விதமான நெருக்கங்களிலும் இருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவரை விசுவாசிப்போம். புற ஜாதியராக இருந்த நம்மையும் அவர் தம்மோடு சேர்த்து கொண்டார். தம் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தூய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு பரிசுத்தப்படுத்தி புதிய உடன்படிக்கைக்குள் நம்மை அழைத்து வந்தார். அவரிடம் நம்மை தாழ்த்துவோம், நம்மை அர்ப்பணிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமீன்.